நம்ம சாமி படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நம்ம விக்ரம் மிடில் ஃபிங்கரை பாட்டில்ல சொருவிட்டு ஸ்டைலா நடந்து வருவாப்ல. ஆனா அப்படியே இந்த தாத்தா பாலையா நடிச்ச சாமி படத்துக்கு வந்தீங்கன்னா அவருடைய மிடில் ஃபிங்கர் பாட்டில் உள்ள நுழையாததுனால எந்த விரல் பாட்டில் உள்ள நுழையுதோ அதை வச்சு மேட்ச் பண்ணிருக்கானுங்க. அதுலயும் நம்ம தாத்தா பாலையா நடந்து வரும்போது ஒரு லோ பட்ஜெட் கிராபிக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. எலவு எங்கேயோ கொல்ல பக்கத்துல இருந்து ஆயெல்லாம் மீஞ்சிட்டு வந்துட்டான் போல. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? ஹலோ டியர் மார்டிஸ், நம்ம ஹரியோட டைரக்ஷன்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன சாமி படம் நம்ம விக்ரம், த்ரிஷா, விவேக் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட் படம். அந்த படத்தை தெலுங்குல நான் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை மாத்தி துப்பாத குறை எடுத்து வச்சிருக்காங்க. ரெக்கார்டிங் பண்ணும்போது காது கிழிஞ்சிருச்சு. அதுவும் தமிழ் டப்பிங் வேறயா. பஞ்சாயா பேசுறான் அந்த ஆளு தாத்தா பாலையா. அப்படியே காதுலயே 2 பஞ்ச் வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட பஞ்ச் வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு பஞ்சு தான். சோ இது மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. சாமி படம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் ஓடுது. இது 3 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடுது. என்னென்னமோ எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த பெருமாள் பிச்சை கேரக்டர் வரும்ல, வில்லன் கேரக்டர், அது வந்து ஓப்பனிங் சீன்ல அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அந்த வில்லன். அந்த சீன்ல ஆட் பண்ணி வச்சு எதுக்கு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கன்னு வேற பல ரெக்கமெண்டேஷன் வேற. என்னைய பார்த்தா மனுஷனா தெரியலையா ப்ரோ? வாங்க வீடியோக்குள்ள போவோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்னையா இட்லிய சோறாக்கிட்ட, பீர மோராக்கிட்ட. யோ தாத்தா, இப்பதானா வைத்தால போய் கண்டதை மீச்சிட்டு வந்திருக்க. திருப்பி அதை குழப்பி அடிச்சு வைத்தால போகணுமா? கொல்லப்பட்டு கில்லப்பட்டு போய் கண்டதை மீச்சிட்டு வந்து வச்சுக்க. அப்படிதான் சொல்லிவிட்டேன். யோ, வயசான காலத்துல இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாதான்னு சொல்ல கேக்குறியா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நம்ம ஊர் சாமி படத்துல எப்படி விக்ரம்க்கு ஒரு மாசா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சிருப்பாங்களோ, அப்படியே இந்த தெலுங்கு வெர்ஷன் சாமிக்கு வந்தீங்கன்னா படத்துக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அது ஒரு மொக்க படம். டியூனுக்கும் லிரிக்ஸ்க்குமே சம்மந்தம் இல்லைன்னா அதான் நம்ம தமிழ் டப்பிங் படம். மோதி பாருடா ரஃபான ஆளுடா, ராஜா நானடா என்னைக்குமே. சூப்பரப்ப மனசு வெள்ளடா, நான் ரொம்ப மாசுடா, நீதி நியாயத்தை காப்பவண்டா. எப்படி தமிழ் டப்பிங் டீம் மாசா? அது மட்டும் இல்ல, முட்டி போட்டு ஆடுற ஸ்டெப் எல்லாம் ஜட்டி போடாதான் பண்ணுவா. நைட்ல கூட ஜட்டி போட்டு தூக்குற பாலையா மாசான ஸ்டெப் எல்லாம் எப்படி திரும்ப போடுவாரு? இப்படிதான் போடுவார். பேண்ட கலட்டுறது, வாட்ஸ்அப் எமோஜிக்கே டஃப் கொடுக்கற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, ரோட்ல குப்பரக்கப்படுத்து டிக்கிய தூக்கி ஆட்டுறது, இது மாதிரி பல ஸ்டெப்ஸ் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். எச்ச வெத்தலைய கடிக்கிறது, இந்த பக்கவாதம் வந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த கைய காலை ஆட்டி ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே தாத்தா, டேக் ஓகே. டேய், என்ன இலவிடாது? நல்ல விஷயம் இது. உள்ள போன வேகத்துல வெளியே வந்துட்டீங்க. தோல்ல இருந்து தோல் பெல்ட் வரைக்கும் வியாபாரம் ஆகிற இந்த நாட்டுல வெளியே வருதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? யோ, அந்த ஆளு என்ன கேக்குறான், நீ என்னையா சொல்ற? தோல்ல இருந்து தோல் வியாபாரம் வரைக்கும் நடக்கிறத நாட்டுல வெளில வரது அவ்வளவு சுலபமா? A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர். ஓ சங்கியா நீ? அத சொல்லியா முத. இந்த சாமி படத்துடைய ஹைலைட் என்ன தெரியுமா? விக்ரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலும் அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஆனா அப்படியே இங்க கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பாக இது பைல்ஸ் வரதுக்கான அறிகுறிதான். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் பிசியோதெரபிஸ்ட் திவாகரை கான்டாக்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 உடனே ரிலாக்ஸ். அடுத்து நம்ம விக்ரம் பேசக்கூடிய பஞ்ச் டைலாக்லாம் 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேமஸான டைலாக்.
ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராம சாமி, நாராயணசாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 5 பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் உன் குடும்பத்தோட ஹிஸ்டரி எல்லாம் எவன்டா கேட்டாப்ப? அவனுங்கெல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன? 6வது பிறந்தனா சாகரவனா இருக்க கூடாது, நியாய அநியாயத்தை தட்டி கேட்கறவனா இருக்கணும்னு எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லட்சுமி நரசிம்ம சுவாமி, டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருநெல்வேலி. எதே திருநெல்வேலியா? யாரு அந்த ஆளெல்லாம் திருநெல்வேலி பக்கத்து ஷூட்டிங் அலோவ் பண்ணது? தமிழ் டப்பிங்னா வாய்க்கு வந்தபடி பேசுவியாடியே. பஞ்சு டைலாக் பேசணும்னா யார் குடும்பத்துல இறந்தா யார் பிறந்தான்ல கேட்டாங்களா உன்ட்ட? டெட் சர்டிஃபிகேட் இங்க குடுக்குறாங்க. ஓல்டேஜ் தாத்தா. ஒய் பிளாக் சேம் பிளாக். என்ன சார் இது மிசா மாதிரி இருக்கு? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. அது மிசா சட்டம் மாதிரி இல்ல சார். ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்கன்னா மிசா சாமி, தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் நான் லட்சுமி நரசிம்ம சுவாமி. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஹீரோவை அரமெண்டலா போட்டாலும் வில்லனை பக்காவா போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பிரகாஷ் ராஜ் தான் இந்த படத்துடைய வில்லன். வில்லன் பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஆனா டப்பிங் டீம் எப்படி வில்லன் மட்டும் கரெக்டா இருக்கலாம்? இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜோட மாடுலேஷன்ல பேசுறேன்னு கோபுரானு கொலப்படி வச்சிருக்காங்க. பிச்சை எடுத்தானா பெருமாள் அத்தை பிடிக்கி திணிச்சா அனுமார்னு சொல்லுவாங்க. இங்க பிச்சை எடுத்தாலும் பிடிக்கி தின்னாலும் எல்லாமே. இந்த அளவுக்கு அவர் காலில் விழுந்து கூப்பிட்டு இருந்தாலே பரிதாபப்பட்டு வந்து டப்பிங் பேசி கொடுத்துட்டு போயிருப்பார்ல. ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சைத்தான் கே பச்சா கமுனாடிஸ். இந்த படத்துல அசின் தான் நடிச்சிருக்காங்களே, ஹீரோவோட பொண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இவங்க தான் ஹீரோயின். இதுல வரக்கூடிய டூயட் சாங்லாம் நீங்க பார்க்க தானே போறீங்க. காத்துருங்க. நம்ம சாமி விக்ரம் வில்லனை பார்க்க வீட்டுக்குள்ள வந்தோடனே அடுக்கடுக்கான மொழியில அடுக்கு வசனம் பேசி அசத்திட்டு இருப்பார்ல. தாமிரபரணி ஆத்துல மணல் 80 லாரில 75 லாரி உங்களுக்கு. அதுல பர்மிஷன் இல்லாம ஓடுறது 30. அப்படியே இந்த தெலுங்கு வருஷனுக்கு வந்தீங்கன்னா இங்க இந்த பொம்மை மாலை என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு? சினிமா ஆளுக்கு பொம்பளைங்களும் வரலாம், ஆம்பளைங்களும் வரலாம், அரசியல்வாதிகள் வரலாம், ரவுடிஸ் பொறுக்கி பசங்க வரலாம், விபச்சாரிகளும் புரோக்கர்ஸும் வரலாம். அப்படி இருக்கு உன் வீடு. ஐயா சாமி, இவன் என்ன போலீஸா இல்ல பொம்பளை புரோக்கராடா? மாமா பையன் மாதிரி மாமா டைலாக்லாம் பேசிட்டு இருக்கா. அவன் வீட்டுக்கு அவன் எவளையாச்சும் கூட்டு போறான்டா. நீ ஏன் அதை விளக்கு பிடிச்சு பாத்துட்டு இருக்க? ஒரே பார்வையில ஒட்டுமொத்தமா சொல்லிட்டானே. என் பார்வையில பவர் அதிகமா இருக்கும். ஓ, உனக்கு தூர பார்வையா? பவர் அதிகமாச்சுன்னா கண்ணுல பிரச்சனை வந்துருயா. சீக்கிரம் நல்ல டாக்டரா பார்த்து கண்ணாடி போடுற வேலையை பாரு. வாசன் ஐக்கர் கூப்பன் கோட் இருக்க வேணுமா? பவரா ஏதாச்சும் பஞ்சு டைலாக் பேசுவேன்னு பார்த்தா இப்படி பக்கி மாதிரி பேசிட்டு இருக்கியே. ஏன் பஸ் இங்க வந்திருக்கு? செயின் ஸ்நாச்சிங் சார். ஐயோ அப்பா, ஐயோ காலேஜ் கட்டடிச்சு அப்பாட்ட மாட்டிக்கிட்டேனே, காப்பாத்துடி. நம்ம பொண்ணு நம்மள மாதிரி தானே இருப்பா, தருதல. அடுத்ததாக நம்ம தாத்தா பாலையா தன்னோட பொண்ணோட சம்மர் லீவுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று பார்க்க போறோம். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மம்மா என்ன நீ கொல்லாதடி, பண்ண கசமுசா நானும் ரெடி. அட கர்மம் பிடிச்சவங்களா, டாபு ஃபேமிலி அடிங்க. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிக்கிட்டு என்ன பாக்குற? டாடா பாய் பாய். அப்பாவும் பொண்ணும் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா வேணாயா? ஐயோ அத பொண்ணை விட்டுறியா, போக்சோல உள்ள போயிருவேன். டியர் பாடிஸ், ஊர்ல நடக்கக்கூடிய ஜாதி கலவரத்தெல்லாம் தடுக்க நம்ம விக்ரம் சாமி அவனுங்க ஸ்டைல்லே மாசா அருவா கம்பலா எடுத்துட்டு போய் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருப்பாப்ல. முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, ஆரிச்சாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா. அப்படியே இந்த மாடசாமி படத்துக்கு வந்தீங்கன்னா தேவைப்பட்ட ஆயுதங்களே இல்லாம வெறும் நகத்தால உங்கள மாதிரி ஆளுங்களை கிழிக்கத்தாண்டா. என்னது நகத்தால கிழிக்க போறியா? ஓ நீ சொரினாயா? அத சொல்லியா முத. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ரவுடி மாதிரி அருவாள் எடுப்பியா? லத்தில இருந்து AK-47 வரைக்கும் எதை வேணாலும் எடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஆமா கிழிக்குது. ஒரு பிஸ்டல் எடுத்து சுடுறதுக்கே 10 பேர்ட்ட பர்மிஷன் கேட்கணும் பக்கி. இதுல வேற AK-47 எடுத்து சுற்றுவாராம். ஆமக்கரியோட இது பெரிய உருட்டா இருக்கேயா? அவ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இல்லன்னா அவன். டியர் மாண்டிஸ், இந்த ஆளுக்கு எவன் காஸ்டியூம் டிசைனர்னு தெரியல, கண்டதை தச்சு கொடுத்து அவன் பங்குக்கு கலாய்ச்சி வச்சிருக்கான் கருபத்தை. இதுக்கு இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம், தமிழுக்கு யூஸ் ஆகும். நம்ம தமிழ் வெர்ஷன் சாமி படத்துக்கு வந்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லன் பெருமாள் பிச்சைக்கும்
ஒரு ஸ்பார்க், ஒரு கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு சீன் வந்து மாசா எடுத்து வச்சிருப்பாரு டைரக்டர் ஹரி. சார் உங்களை அண்ணாச்சி கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சீங்களா இல்ல விளக்கமாறு நினைச்சீங்களா? அப்படியே நம்ம தாத்தா பாலையா படத்துக்கு வந்தீங்கன்னா கையோட கூட்டு வர சொன்னார் சார். நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ் படத்துல வர மாதிரி டைரக்டா வில்லா வீட்டுக்கு போய் வெறும் பஞ்ச் டைலாக் மட்டும் பேசிட்டு வந்தா எப்படி அது மாசின்னு ஒத்துப்பாங்க அவங்க ஊர்ல. அதனால வீட்டுக்குள்ள போக போதே ஒரு 10 பேரை பறக்க விடுறாரு நம்ம தாத்தா பாலையா. இப்படி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வில்லனை மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் படத்துல பெருமாள் பிச்சையை பார்த்தாலே நம்மள அலறுவோம். ஆனா இங்க பிரகாஷ் ராஜா காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க. சரி எளவு பரவாயில்ல, டைலாக் ஆச்சு கொஞ்சம் மாசா பேசிருக்கலாம்ல. நீ பிறந்ததுக்கு அப்புறம் நடிப்பை கத்துக்கிட்டவன், நான் என் அம்மா வயிற்றுலயே நடிப்பை கத்துக்கிட்டவன். அம்மா வயிற்றுல இருந்து நடிச்ச உங்களுக்கு நடிப்பு இன்னும் வரலையே சார், இன்னும் பயிற்சி வேணுமோ? இதுக்கு தான் ஆக்டிங் கோச்சிங் கிளாஸ்ல ஒழுங்கா போகணுங்கிறது. பாருங்க இப்படி உங்களை தற்கொலை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஐயோ போறோம் வேற திரும்பி பாக்குறானே, ஒருவேளை நம்ம பேசுனது கேட்டிருக்குமோ? அரச அன்னிக்கே கொல்லுவான், ஆண்டவன் காத்திருந்து தான் கொல்லுவான். ஆனா இந்த லக்ஷ்மி நரசிம்மா சாட்சி இல்லாம கொன்னுடுவான். யோ நீ யாரையாச்சும் கொல்லு, எவனையாச்சும் கொல்லு, தயவு செஞ்சு பஞ்சு டைலாக் பேசி எங்களை கொல்லாது ப்ளீஸ். வரல 4 நாள் எங்கடா பொறுக்க போனேன்? சிஎம் ப்ரோக்ராம்காக மதுரை போயிருந்தேன். ஏன்? லார்ஜ்ல ரூம் போட்டு உல்லாசமா இருந்தேன். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நான் உன்னை வச்சுக்கவா? வச்சுப்பேலா? அது எப்படி நடக்கும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல, வச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். என்ன உடனே ஓகே சொல்லிட்டா? மலிவான ஃபிகரா இருப்பாளோ? அப்படியே கரெக்ட் பண்ணி நம்ம டூயட் சாங்க போட்டுற வேண்டியதான். ஆனா ஒண்ணுடா, நல்லா டான்ஸ் ஆடுறவங்களே படத்துல 1-2 சாங் தானே வச்சிருக்காங்க. ஆனா இந்த குரங்கு மாதிரி குட்டிக்காரனா அடிக்கிறதுக்கெல்லாம் படத்துல 4 சாங் வச்சிருக்கீங்க பாரு. அதுதான்டா வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு. அகபர் என்னடா ஸ்டெப் இதெல்லாம்? என்னடா இது? முதியோர் இல்லத்துல சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் மாதிரி. காருபத்து அங்க பாரு, கீ செயின் சுத்துற மாதிரி கையை சுத்தின்னு செடி ஆட்டின்னு மழையில் நனைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு மீரா உசார் பண்ணு போயிட்டான். என்னடா சாமி சாப்பிட வீட்டுக்கு இவன் ஒருத்தன்டா. அங்க ஒருத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காடா, இங்க ஒருத்த மெமிக்ரி பண்ணி சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கா. கருபத்தை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல 10 பொண்ணுங்களை கூட வச்சுட்டு கூத்தடி, நான் கவலைப்பட மாட்டேன். இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். இது என்ன மங்கி டான்ஸா? நீ நடத்து சித்தப்பு, உன்னை யார் கேட்க போறா? நீ போறதா ஸ்டெப் உங்க ஊர்ல. டே ஏன்டா இப்படி ஹெவியான ஸ்டெப் எல்லாம் கொடுத்து தாத்தாவை கஷ்டப்படுத்துறீங்க? இந்த உட்காந்துட்டு ஆடுற மாதிரி, இந்த படுத்துட்டு ஆடுற மாதிரி, இது மாதிரி ஒரு ஸ்டெப்பா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. பக்காளி பாடாட்டு போதேன். இவனுக்கு கெட்ட கேடுக்கு ஒரு பிளாஷ்பேக்கு, அதுல ஒரு சாகு வேற. டியர் மார்டிஸ், நம்ம சாமி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் சீன் ஒன்று வரும். அதுல அவர் ஏன் சஸ்பெண்ட் ஆனாரு, அதுக்கப்புறம் எப்படி திருப்பி டியூட்டில ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியா பிளாஷ்பேக் வரும். அந்த பிளாஷ்பேக்கோட முடிவுல அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் 1.5 நிமிஷம் தாங்க இருக்கும். காசு வாங்காமலேயே வாங்கினு உன் மேல பழி வந்துச்சுல்ல, இனிமே காசை வாங்கிட்டு நல்லது செய். ஆனா அப்படியே இந்த தாத்தா பாலையா நடிச்ச சாமி படத்துக்கு வந்தோம்னா அவனுங்க பாட்டுக்கு பேசுறாங்க 5 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. கோவில வச்சு பேசுறாங்க, அங்க போர் அடிக்குதுன்னு கோவில சுத்தி பேசுறாங்க, அங்க ஏதோ ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான் அவனை காமிச்சு ஏதோ பேசுறாங்க, அங்கிட்ட ஒரு கிளை உட்கார்ந்து இருக்கான் அந்த கிளை போல்டா பார்த்து ஒண்ணு பேசுறாங்க, கோவிலுக்குள்ளே நின்னு பேசினா காத்து வர மாட்டேங்குது ரொம்ப போர் அடிக்குதுன்னு கோவிலுக்கு வெளில நின்னு பேசுறாங்க. இப்படி பேசுறாங்க 5-6 நிமிஷத்துக்கு பேசிக்கினே இருக்காங்க. வெறி ஆகுது எனக்கு. என்னடா சொல்ற? விடிய அங்கே இருந்தியா? என் மேல சத்தியம் பண்ண. என்னடா மண்ணை எடுத்து அவன் தலையில கூட்டுற?
ஆனா இப்படி ஒரு சத்தியத்தை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லடா. என்னடா மோட்டர் ஆஃப் பண்ண மாட்டீங்களா? தண்ணி எல்லாம் கொட்டுது மேல. என்ன தம்பி என்னாச்சு? இல்லையா? என்ன கொல்றதுக்கு இந்த உலகத்துல எவனாவது பிறந்திருக்கானா என்ன? உன்னால என் இடது கால் விரல்ல இருக்கிற தூச கூட தொட முடியாதுடா. அப்போ வலது கால்ல இருக்கிற தூச தொல்லாமா? என்னடா பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? எவன்டா எழுதி கொடுத்ததெல்லாம் அவன் தான் முட்டாத்தனமா எழுதி கொடுத்திருக்கான்டா. உனக்கு அறிவில்லையா தாத்தா? என்னையா பேசிட்டு இருக்க நீ? இடது கால்ல தூசு வலது கால்ல தூசு, என்னடா இதெல்லாம்? நான் கொலைக்கிற ஜாதி இல்லடா, கர்ஜிக்கிற ஜாதி. நாய்கள் தான் கொலைக்கும், சிங்கம் மட்டும் தான் கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிக்கும், புலி உரும்பும், கழுத கணைக்கும். இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்திலே நானும் படிச்சிருக்கேன்டா. நீங்க இதை டைலாக்கா எழுதி நீங்க பேசினாதான் எங்களுக்கு தெரியுமா? இடியட்ஸ். ஐயோ ஐயோ. 2 பேரும் குளிச்சிட்டு கிஸ் பண்ணா அது பியூட்டி கிஸ். ஒருத்தர் மட்டும் குளிச்சிட்டு கிஸ் பண்ணா அதுதான் டர்ட்டி கிஸ். அப்போ பல்லு விளக்காம கொடுத்தா பவர்ஃபுல் கிஸ்ஸா தாத்தா? யோ 2K கிட்ஸ், நீங்களாம் இப்பதான்டா இந்த ஸ்டெப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க. எங்க பாலையா அப்பயே போட்டிருக்காரு பத்தியா? இதுதான்டா எங்க பாலையாவோட திறமைங்கிறது. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன் சாமி படத்துக்கு வந்தோம்னா, நம்ம பெருமாள் பிச்சை வில்லன் என்ன பண்ணுவார்னா, விக்ரமோட அப்பாவை பாம் வச்சு கொன்னுடுவார். அதே மாதிரி சீன் இங்க ஒன்று வச்சிருக்காடுங்க பாருங்க. அதுலயும் அந்த ஆள் பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு பார்க்கணுமே. என்னடா இது புடிச்சில்த வர மாட்டேங்குது. ஓ மை காட். இந்த ஒரு நடிப்பு இருந்தா போதும் சார். எப்படி சார் இப்படிப்பட்ட ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்ல அசால்ட்டா பண்றீங்க? ஆச்சரியமா இருக்கே. இந்த ஆக்டிங்லாம் தியேட்டர்ல பார்த்துட்டு எத்தனை ஆடியன்ஸ் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருப்பாங்க. பாவத்தை. ரெஸ்ட் இன் பீஸ். குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராமசாமி, நாராயணசாமி. யோ எவன்டா அந்த ஆளை வெறுப்பேத்துறது? ஆனா ஊடானா இதத்தாண்டா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அவ சொல்லிட்டு இருக்கா. 5 பசங்க பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பிறந்த குழந்தை கொல்றவனா இருக்கணுமே தவிர சாகரவனா இருக்க கூடாதுன்னு எங்க அப்பா வேண்டிக்கிட்டு பிறந்தவன்டா நானு. என்னோட பேரு லக்ஷ்மண நரசிம்ம சுவாமி. ஐயா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடுறா. நானே அந்த 5 பேருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி தரேன்டா. ஆளை விடுறா. இந்த மூச்சுல இருக்கிற சூட்டை பாத்தியா? கண்ணுல தெரியற நெருப்ப பாத்தியா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. கண்ணுல பொறாழ்ந்த மாதிரி தான் இருக்கு. அதான் அவனை அப்பே கரடி போட சொன்னல. இவனை கொன்னுடலாமா? டியர் மாண்டிஸ், கிளைமாக்ஸ்ல நம்ம விக்ரம் பெருமாள் பிச்சையை ஓட ஓட விரட்டி அங்க இருக்கக்கூடிய ரவுடி பசங்களோட சண்டை போட்டு பெருமாள் பிச்சையை சுட்டு கொன்றுவார். இவ்வளவுதாங்க கிளைமாக்ஸ். ஆனா அப்படியே இந்த கலிச்சால போவ படத்துக்கு வந்தீங்கன்னா அங்க பாருங்க, குரங்கு மாதிரி தவிட்டு இருக்காங்க, அங்கிட்டு இங்கிட்டும் தாவிட்டு இருக்காங்க. இது தரையில நடக்கிற ஃபைட் இல்ல, எல்லாமே வானத்துல தான் நடக்குது. சரி, நம்ம தமிழ் படத்துல வர மாதிரி பெருமாள் பிச்சையை பார்த்தோன்னே சுட்டு கொண்டுட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அவன் பஞ்சு டைலாக் பேசி சாவடிச்சிட்டு இருக்கான். உன்னோட சரித்திரத்துல நீ ஓடின மாதிரி இருக்கட்டும், ஆனா என்னோட டைரியில நீ சாம்பல் ஆயிருப்ப. அதாவது மக்களே, இந்த டைலாக் எழுதின டீம் மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா இதே டைலாக்கை அவங்கள 1000 வாட்டி சொல்ல சொல்லி எழுத சொல்லி இம்போசிஷன் குடிச்சே நான் சாவடிச்சிருவேன்டா. கலிச்சால போறவங்களா. ஆனா டியர் மாண்டிஸ், தெலுங்கு படம்னா தெலுங்கு படம் தான். ஒரு ஃப்ரேம்லயும் தெலுங்கு படம்ங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்டையை மிதிச்சா அது அப்படியே பறந்து போய் பெருமாள் பிச்சையை மூடி வச்ச இடத்துல போய் உளுந்து கபா கபன் எரியும். எரிஞ்சது பெருமாள் பிச்சை மட்டும் இல்ல, பார்த்த ஆடியன்ஸோட நெஞ்சும் வயிறும் தான், என்னையும் உட்பட. மொத்தத்துல இந்த சாமி ரீமேக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கையெடுத்து கும்பிட்டு வேணாம் சாமி, இதுக்கு மேல பாடி தாங்காதுன்னு வேணா சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காடுங்க. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே பஞ்சே 3 வாட்டி பேசுறாங்க. அதுவும் நல்லாவும் இல்ல, கொலை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ரோஸ்ட் நான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த மூவி பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாதான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஓகேவா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.